நான் உங்க அருள். ஒருத்தரோட உடம்புக்குள்ள சாமி வந்து குறி சொல்றத போலவே தன்னோட உடம்புக்குள்ளேயும் சித்தர்களும் மகான்களும் இறங்கி இசை அமைக்கிறாங்கன்னு ட்ரம் சிவமணி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அமானுஷ இசை நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நீங்க பார்க்கவிருக்கீங்க. சாமி ஆடுவது அருள் வாக்கு சொல்வதை போல் சித்தர் என் உடலுக்குள் இறங்கி இசை அமைக்கிறார். நான் எந்த கச்சேரி நான் வாசித்தாலும் என்னுடைய குருநாதர் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து வாசிங்க என் உடம்புல, அதுதான் என்னுடைய வேண்டுதலே. அதே போல் ஒவ்வொரு ஷோலையும் அந்த மாதிரி நடக்கும். ட்ரம் சிவமணி நிகழ்த்தும் அமானுஷ்யம். நம்மோட மூன்றாவது கண் டீமுக்கு சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது. ட்ரம்ஸ் உலகில் கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கிற சிவமணியை பத்தியும் அவருடைய இசைக்கு பின்னால பல அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிறதாகவும் அதுல சொல்லப்பட்டிருந்தது. எப்பெல்லாம் ட்ரம் சிவமணி இசை கச்சேரிகளுக்காக ஃபாரின் டூர் போறாரோ அப்பவெல்லாம் வடபழனியில இருந்த பரஞ்சோதி பாபா அப்படிங்கிற மகானை சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாராம். அப்படி அவர் போன பிறகு திடீர்னு வடபழனியில இருக்கிற பரஞ்சோதி பாபாவோட கை விரல்கள் ட்ரம்ஸ் அடிப்பது போல ஆடத் தொடங்கிடுமா. பரஞ்சோதி பாபாவோட கை விரல்கள் ஆடத் தொடங்கிட்டா வெளிநாட்டுல இருக்கிற ட்ரம் சிவமணி அங்க ட்ரம்ஸை வாசிக்க தொடங்கிட்டாருன்னு இங்க இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்களாம். இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. உடனே ட்ரம் சிவமணியை தொடர்பு கொண்டு பேசணும், பரஞ்சோதி பாபாவுக்கும் அவருக்குமான தொடர்பை பத்தி பேசணும்னு சொன்னதும் உடனே ஷூட்டிங்க்கு ஒத்துக்கிட்டாரு. பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி அடைஞ்சு 3 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு அவரது 4வது ஆண்டு குரு பூஜை விழா நடக்க போகுது. அதுக்கு ட்ரம் சிவமணி வராரு, அங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி இருந்தாங்க. அதோட இன்னைக்கு ஈவினிங் பரஞ்சோதி பாபாவோட ஜீவசமாதியில ட்ரம் சிவமணியோட இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. அங்க அவர் வாசிக்கும் போது அவருக்குள்ள மகான்கள் வந்ததும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சாமியாடிய போல உக்கிரமான நிலையில அவர் வாசிக்கிறத பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கத்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். போற வழி முழுவதும் பரஞ்சோதி பாபாவோட குரு பூஜை விழாவுக்கான பேனர்கள் வச்சிருந்தாங்க. வழியில விசாரிச்சுக்கிட்டே அவரோட ஜீவசமாதியை தேடி போயிட்டு இருந்தோம். பாபா கோவில் எங்க இருக்கு? இந்த ரோட்லயா? எவ்வளவு தூரம் போடும்? பக்கத்துல தான், ஒரு 6 கிலோமீட்டர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு பேரு பால்நல்லூர். இங்கதான் பரஞ்சோதி பாபாவோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஊரை விட்டு தள்ளி தனியான இடத்துல அமைஞ்சிருந்தது. நிறைய கார்களும் 2 வீலர்களும் நின்றுகிட்டு இருந்தது. நான் காரை விட்டு இறங்கி நடக்க தொடங்கினேன். உள்ள யாக பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. சடாமுடியோட திருநீர் அணிந்திருந்த சாமியார்களை அங்க பார்க்க முடிஞ்சது. அதோட பரஞ்சோதி பாபாவோட பக்தர்கள் நிறைய பேர் திரண்டிருந்தாங்க. அங்க இருந்த ஆட்களுக்கு மத்தியில ட்ரம் சிவமணி எங்க இருக்காருன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். யாக பூஜைகள் நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஓரமான இடத்துல ட்ரம் சிவமணி தனியா உட்கார்ந்து பய பக்தியோட எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு செய்துகிட்டு இருந்ததை கிட்ட போய் பார்த்தேன். ஒரு சின்ன பெட்டியில இருந்து சின்ன சின்ன சாமி சிலைகளை எடுத்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் அபிஷேகம் செய்து துணியால தொடச்சு பக்கத்துல இருந்த தட்டுல வச்சாரு. சந்தனக்கட்டையை இழைத்து அபிஷேகம் செய்து வச்சிருந்த சிலைகளுக்கு பொட்டு வச்சாரு. சிலைகளுக்கு பூக்களை போட்டுட்டு ஸ்வீட்டை படையலுக்கு வச்சுட்டு கண்களை மூடி கொஞ்ச நேரம் வேண்டிக்கிட்டு இருந்தாரு. இங்க இவ்வளவு பெரிய யாக பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு, இவர் மட்டும் தனியா உட்கார்ந்து சின்ன சாமி சிலைகளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த. பூஜைகள் முடிஞ்சதும் எல்லா சாமி சிலைகளையும் திரும்பவும் பெட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு சாமிக்கு படையல் வச்ச ஸ்வீட்டை அங்க இருந்த எல்லாருக்கும் கொடுக்க தொடங்கினாரு. நான் இதுவரைக்கும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில எவ்வளவோ சாமியார்களை சந்திச்சிருக்கேன். ஆனா இது போல சின்ன சாமி சிலைகளை வச்சு பூஜை செய்யற ஆட்களை சந்திச்சதில்ல. இதுதான் முதல் தடவை. இத பத்தி விசாரிச்ச பிறகுதான் தெரிய வந்தது. கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர் போன்ற தீவிரமான ஆன்மீகவாதிகள் இதே போல சின்ன சின்ன சாமி சிலைகளை தங்களோடவே வச்சிருப்பாங்களாம். அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து வழிபடாம அவங்களோட நாட்கள் தொடங்காது. அதே போலதான் ட்ரம் சிவமணியும் ஒரு நாள் தவறாம தினமும் இந்த சிலைகளுக்கு பூஜை செய்யாம அவரோட வேலைகளை தொடங்குறதே இல்லைன்னு சொல்றாரு.
நீங்க எப்பவுமே எங்க போனாலும் கூடவே ஒரு பெட்டிக்குள்ள சாமிகள்லாம் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ற வழக்கம் அப்படின்னாங்க. இது எப்பத்துல இருந்து சார்? சுகன்யான்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு அந்த சிவலிங்கத்தை கொடுத்து இதை வந்து நீ டெய்லி அபிஷேகம் பண்ணி சுவாமி கும்பிடு நல்லது அது கொடுத்து அப்படியே அதுவும் ஒரு 30 வருஷம் இருக்கும். அதை வந்து நான் டெய்லி பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாலிகிராமம் கிடச்சிது. அதுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும், ப்ளஸ் அபிஷேகம் பண்ணணும். தண்ணியிலேயாவது இது பண்ணணும். பால் இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணியிலனா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் அதை. ஸோ அதை வந்து நான் எந்த ஊர் போனாலும், டென்மார்க் போனேன் 2 போனால் அங்கே ராத்திரி அப்படியும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதை ரெகுலராக டெய்லி பண்ணுறேன். இதுல இருந்தே இவருக்கு ஆன்மீகத்து மேல இருக்கிற ஈடுபாட்டை புரிஞ்சுக்க முடியுது. சுமார் 4 வருடங்களுக்கு முன்னாடி வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒருத்தர் வெள்ளத்துண்ட போத்தி நின்னு வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது நிச்சயம் பரஞ்சோதி பாபாவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வடபழனியை சுத்தியுள்ள பகுதிகளில் அவர் பிரபலம். அவரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த பகுதியில ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க அவருக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்காங்க. அதிகமா இவரை பார்க்க வரவங்க டீ பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கும் அவர் வாழ்ந்த இடத்துக்கு தரிசிக்கிறதுக்காக வர பக்தர்கள் பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து படைக்கிறாங்க. இங்க வரவங்களுக்கு பிஸ்கட்டை பிரசாதமா கொடுக்கறாங்க. அவர் அதிகமா வாய் திறந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. பெரும்பாலான நேரங்கள்ல அமைதியா தியானத்துல இருக்கிறத போலவே பேசாம உட்கார்ந்திருப்பாரு. காப்பி எத்தனை? 2 காப்பி. மொத்தம் 3 காப்பி, 4 காப்பி. 2 காப்பி ஒரு டீ. 2 காப்பி 2 டீயா? சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம சினிமா துறையை சேர்ந்த ஆட்களும் பரஞ்சோதி பாபாவோட டிவோட்டிஸா இருக்காங்க. ட்ரம் சிவமணிக்கு அவர் கூட வேலை பார்த்தவங்க மூலமா பரஞ்சோதி பாபாவோட அறிமுகம் கிடைச்சு அவரை பார்க்க போயிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாசம் டெஸ்ட் வச்சதுக்கு பிறகுதான் ட்ரம் சிவமணிய பக்கத்துல சேர்த்திருக்காரு பரஞ்சோதி பாபா. அன்னைக்கு தொடங்கின உறவுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்வதா சொல்றாரு ட்ரம் சிவமணி. ஃபர்ஸ்ட் டே நான் போனேன், ஸ்டுடியோ முடிச்சுட்டு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணாக்கா பக்கத்தில் வராதிங்க சொன்னார் பரஞ்சோதி பாபா. அது மாதிரி ஒரு 6 மாதங்க என்னை வந்து அங்கே அவர்கிட்டயே சேர்க்கல. அப்புறம் நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா, டெய்லி டெஸ்ட் எனக்கு. நாளைக்கு வா நாளைக்கு வான்னு ஒரு 6 மாதம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நைட்டில் போகிறது, அவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடுது. நான் அவர் ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கும்போதே எனக்கு அந்த வைப்ரேஷன் அவருடைய என்ன அவர்கிட்ட சேர்க்காம 6 மாதம். அதுக்கப்புறம் வா உட்கார், பாதி தோசை ஒரே இலையில உட்கார வச்சு சாப்பிட வச்சார். பரஞ்சோதி பாபா ஜீவசமாதியாகி இன்னையோட 4 வருஷம் ஆகுது. அவர் வாழும்போது இருந்ததை போலவே ஜீவசமாதி ஆன பிறகும் பக்தர்கள் வந்து வணங்கிட்டே இருக்காங்க. ஒரு சாதாரண ஆளுக்கு கண்டிப்பா இவ்வளவு கூட்டம் கூடாது. அதுவும் ஜீவசமாதி அடைஞ்ச பிறகு இவ்வளவு பேர் கூடுவது அவரால பயனடைஞ்சவங்களோட அன்பை காட்டுவதா இருக்கு. பரஞ்சோதி பாபா உயிரோட இருக்கும்போது பலவிதமான மிராக்கிள்ஸை செய்திருக்காரு. வடநாட்டை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு ஹார்ட்ல பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்த நாள் ஆபரேஷன். அந்த குழந்தையோட பெற்றோர்கள் பரஞ்சோதி பாபாவை சந்திக்க வந்திருக்காங்க. நம்பிக்கையோட திரும்பி போனவங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. தன் கண் முன்னால நடந்த அந்த காட்சியை அதே ஆச்சரியத்தோட விவரிக்கிறாரு ட்ரம் சிவமணி. நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து அவர் பார்க்கும்போதெல்லாம் சுவாமிஜின்னு கும்பிட்டு போவாங்க. அவங்க டாக்டர் வந்து விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹார்ட்டில் ஏதோ ஒரு ஹோல் இருக்குன்னு, அதுக்கு ஆப்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு, இவங்க எதிர்க்க வராங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு வராங்க. வரும்போது சுவாமிஜின்னு உடனே அவர் கையில் இருந்த ஆரஞ்சு பழத்தை அந்த குழந்தைக்கு போய் கொடு இருக்கார். அவ்வளோதான். இவங்க வந்து குழந்தைக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு முடிய மறுநாள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹோலே காணோம். அந்த காசு அட்வான்ஸ் பண்ணதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க. மத்திய பிரதேசில் இருக்காங்க அவங்க. அங்கேருந்து இன்றைக்கும் ஐயாவுக்கு லெட்ரு வரும். நான் நேராக போய் அவர் காலை போய் பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்குற என்னை அடிச்சா இருப்பாருங்க. இங்கெல்லாம் கிழிச்சிக்கிச்சு எனக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது.
நான் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் பக்கத்துல இருக்கிற பால்நல்லூர் கிராமத்துல இருக்கேன். இங்கதான் பரஞ்சோதி பாபாவோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. தனக்குள்ள பரஞ்சோதி பாபா வந்து இசை அமைக்கிற ஒரு அமானுஷ்யம் நடக்கிறதா ட்ரம் சிவமணி சொல்லியிருக்காரு. எனக்கு நான் அப்படி ஒரு அமானுஷ்யத்தை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். ட்ரம் சிவமணி மதங்களை கடந்த மனிதர். அவர் வணங்குவதற்கு மதங்கள் எப்போதும் தடையா இருந்ததில்ல. இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாம் இப்படி எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போய் வழிபட்டிருக்காரு. மலேசியாவில் புகழ்பெற்ற புலவ் பசார் மசூதியில ஏஆர் ரஹ்மானுடன் நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற மகான்களை தேடி போய் சந்திக்கிறவரா இருக்காரு. சித்தர் மகான் வழிபாட்டுல இவருக்கு ரொம்பவே ஈடுபாடு உண்டு. சித்தர்கள் கோவில் எங்க இருந்தாலும் தேடி போய் அந்த இடத்துல வந்து உங்களோட மியூசிக் ப்ளே பண்றது உண்டு. அதோட இல்லாம ஏஆர் ரஹ்மான் சார் கூட நீங்க போய் மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவீங்க, அவங்க கூட தியானத்துக்குலாம் போவீங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏஆர் ரஹ்மானும் ஒரு சித்தர் தான். அவர் வந்து அவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இது பண்ணுற அவரோடலாம் பிகினிங்லலாம் நாங்கள் கோவிலுக்கு போய் அவரோட தர்காவுக்கு போவேன். ராத்திரி லைட்டே இருக்காது, நிமிலி போவோம் நாங்கள் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு ராத்திரி இருளோன்னு இருக்கும். அந்த ராத்திரியில் போயிட்டு நிமிலிக்கு போயிட்டு அந்த பாபா கும்பிட்டுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் நிறைய தர்காங்கெலாம் இது பண்ணி ஒரு சிந்தார்பேட்டையில் ஒரு கல்யாணத்துக்கு வாசித்திருக்கேன் நான், ஏஆர் ரஹ்மான், ஒரு பாபாவுடைய அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. அங்க நடந்துகிட்டு இருக்கிற பூஜைகளை ட்ரம் சிவமணி தன்னோட மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் செய்துட்டு உற்சாகமான மனநிலையோட அங்குமிங்கும் வலம் வந்துகிட்டு இருந்தாரு. தீவிரமான ஆன்மீகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற ட்ரம் சிவமணிக்கு இமயமலையில இருக்கிற பாபாஜி காட்சி கொடுத்திருக்காரு. ஒரு பௌர்ணமி இரவுல மானசரோவர் ஏரியில இருக்கும்போது பாபாஜியை நினைத்து தியானம் செய்திருக்காரு. யாருமே இல்லாத அந்த பனி பிரதேசத்துல திடீர்னு ஒருத்தர் நடந்து வந்திருக்காரு. வந்திருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிருக்கு. தன்னோட வேண்டுதலுக்கு இணங்கி அங்க வந்தவர் தான் பாபாஜின்னு சொல்றாரு ட்ரம் சிவமணி. ஒரு பௌர்ணமி மானசரோவர் லேக் கிட்ட உட்காந்து, ஐயா நீங்கள் வந்து 2000 வருஷமாக இங்கே இருக்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் உங்களை நான் பார்க்கணும்னு மனசுக்குள்ளே நான் வேண்டிக்கிட்டே. அவ்வளோதான். ஒரு 4 நாள் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 4வது நாள் நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் வண்டி போய் நான் ரூம் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சடனாக பார்த்தா தூரத்தில் ஒரு ஐயா எதிர்க்க நடந்து வராங்க. அங்கே பனி மேலே யாரும் இல்லை. இப்போ யாருன்னா ஒருத்தர் யாத்திரிங்கன்னாக்கா பேக் பேக்கு, ஸ்டிக்கு அதெல்லாம் இல்லை. முடி மாத்திரம் தரையில் அப்படியே வருது. அவருக்கு ஒரு 100 மீட்டரில் ஒரு லாங் கோட்டுன்னு நடந்து வராரு. ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு இது வச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு லைட் அடிச்சா அப்படி இருக்கும். அந்த தேஜஸ், அந்த பவர்ஃபுல். அப்படி பார்க்குறேன். டிரைவர் ரோப்சன் ஸ்டாப் த கார். அவன் நினச்சா நான் வந்து டாய்லெட் எதுவும் யூஸ் பண்ண போகிறேன்னு. இங்கே வேண்டாம், நான் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அப்படியே பார்க்குறேன், காணோம். என்னடா யார் இப்போ தானே பார்த்தேன், அவரை காணோம். யாரும் இல்லை, இதுவாக இருக்காது. அப்போ தான் நான் வந்து சரி நான் சாமியை கும்பிட்டேன் இல்லையா, கேட்டதுக்கு அதான் பகவானை வந்து நம்ம வந்து மனசார நினச்சி என்ன கேட்குறமோ அவங்க கொடுப்பாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மகான்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அங்க எல்லாம் ட்ரம் சிவமணி தவறாம போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிறைய மகான்களை இவர் சந்திச்சிருக்காரு. அவங்கள நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும், அவங்களா வெளியே வர மாட்டாங்கன்னு சொல்ற இவரு அப்படி சில மகான்களை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. பொதுவா ஒரு சில மகான்கள் தன்னை பார்க்க வரவங்களை போட்டு அடிப்பாங்க. நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில நாகராஜ் போய் பார்த்த சிகரெட் சித்தர் அவரை செம்மையா அடிப்பாரு. அதே மாதிரி சமீபத்துல நாகராஜ் போய் சந்திச்ச சாய் ஆறுமுக பாபா டெரரா பிஹேவ் செஞ்சாரு. அப்படி மகான்கள் நம்மளை அடிக்கும் போது நம்முடைய பாவங்கள் போறதா நம்பப்படுது. இதே போல ஒரு அனுபவம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஜாடு பாபாவை சந்திக்கும் போது இவருக்கு ஏற்பட்டிருக்கு. கஜ்ரஹோ அந்த மத்திய பிரதேசில், அது அவரை பார்க்க போயிருந்தேன். ஜாடு பாபா அவரு நான் நேராக போனது அவர் காலை போய் பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்குற. என்னை அடிச்சாரு பாருங்க, இங்கெல்லாம் கிழிச்சிக்கிச்சு எனக்கு. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு வாங்க 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 வாங்கன்னு. இவர் எவ்வளோ நல்லா தெரியும்னு நான் இன்றைக்கி தான் பார்த்தேங்க. நான் ப்ரோக்ராம் வந்தேன், இங்கே கோயிலுக்கு வந்தால் இங்கே கும்பல் எல்லாம் ராத்திரி செருப்பை கட்டிட்டு போகிறாங்க, என்னன்னு பார்க்கலான்னு வந்தால் இங்கே ஒரு பெரிய மகான்
தாத்தா எப்படி இருந்தாரோ அதே போல தான் அவரும் அங்கே. அப்போ சொன்னார், நீ எவ்வளோ கொடுத்து வச்சவன், அவர் கையில் நீ அடி வாங்குறது, நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு அது அமையல. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஒரு பக்கம் காலையில இருந்த பூஜைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருந்தது. யாக குண்டத்துல பலவிதமான சமத்துக்களை எல்லாம் அர்ப்பணம் செஞ்சாங்க. அங்க வச்சிருந்த கலசத்துக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. ட்ரம் சிவமணியும் பூஜையில கலந்துகிட்டாரு. அங்க வைக்கப்பட்டிருந்த கலசத்துக்கு பூஜைகள் நடந்து முடிஞ்சதும் சட்டை இல்லாம வெறும் உடம்போட தலையில கலசத்தை வச்சுக்கிட்டு பரஞ்சோதி பாபாவோட ஜீவசமாதிய ட்ரம் சிவமணியும் சுத்தி வந்தாரு. அதன் பிறகு கலசத்துல இருந்த தண்ணீரை அங்க இருந்த ஜீவசமாதி மேல அபிஷேகம் செய்து வழிபட்டாங்க. கிட்டத்தட்ட பரஞ்சோதி பாபாவோட குரு பூஜை நிறைவடைஞ்சது. இனிமேதான் ட்ரம் சிவமணிக்குள்ள மகான்கள் இறங்கி நிகழ்த்தும் இசை நிகழ்ச்சி ஈவினிங் நடக்கவிருக்கு. அங்க போடப்பட்டிருந்த ஸ்டேஜ்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வண்டியில இருந்து இறக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இரவு நடக்க போற டெரரான இசை நிகழ்ச்சிக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன். இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நேரம் வந்தது. ட்ரம் சிவமணி கார்ல இருந்து இறங்கி ஸ்டேஜுக்கு வந்தாரு. என்ன போலவே ஆர்வத்தோட அவருக்குள்ள மகான்கள் இறங்கி நிகழ்த்துற இசைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த கச்சேரி நான் வாசித்தாலும் என்னுடைய குருநாதர் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து வாசிங்க, என் உடம்புல வந்து பார்க்குறவங்க எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் என் மியூசிக் மூலியமாக நல்லது நடக்கட்டும் அவங்களுக்கு. நான் அதுதான் என்னுடைய வேண்டுதல். அதே போல் ஒவ்வொரு ஷோலையும் அந்த மாதிரி நடக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் பக்கத்துல இருக்கிற பால்நல்லூர் கிராமத்துல இருக்கும் பரஞ்சோதி பாபாவோட ஜீவசமாதியில இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரம் சிவமணியோட உடம்புக்குள்ள மகான்கள் வந்து நிகழ்த்தும் இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். பரஞ்சோதி பாபாவோட ஃபேவரட் பிரசாதமான பிஸ்கட் அங்க இருந்த தட்டுல வச்சிருந்தாங்க. கச்சேரிகளுக்கே உரிய வழக்கமான தொடக்க பாடலோட நிகழ்ச்சி தொடங்குச்சு. ஒரு நிதானமான மனநிலையோட ட்ரம் சிவமணி வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. கூடவே ஸ்டேஜில் இருந்த அவரோட சிஷ்யர்களும் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பாக்கி இருந்தது. எனக்கு வாட்ஸ்அப்ல கிடைச்ச தகவலை உறுதிப்படுத்திக்க அதை பத்தி கேட்டேன். இப்பன்னு இல்ல, எப்ப நிகழ்ச்சி நடத்தும் போதும் இவரோட குருவை நினைச்சுக்கு வரான். நாம கூப்பிட்டா உடனே அவங்க வந்துடுவாங்களாம். அப்படித்தான் தன்னோட எல்லா நிகழ்ச்சிகளிலும் தன்னோட உடம்புக்குள்ள மகான்கள் வந்து மக்களை மகிழ்விப்பதற்காக தன்னை இயக்குவதா சொல்றாரு ட்ரம் சிவமணி. பரஞ்சோதி பாபா மேல ரொம்ப ஒரு தீவிரமான டிவோட்டி நீங்க வெளிநாடுகள் போய் அங்கெல்லாம் வாசிக்கும் போது கூட எங்க பரஞ்சோதி பாபாவுக்கு வந்து கை ஆடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதை பற்றி சொல்லுங்க சார். நான் அதை வந்து அனுபவிச்சது ஐயா ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரம் ஸ்டிக்ஸ் சைன்டு சிக்னேச்சர் சீரீஸ் அமெரிக்காவில் லான்ச் பண்ணாங்க. ஜில்சியன் கம்பெனி அவங்க கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை ஐயா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினது. அது எப்பவுமே அவர் எடுத்து இது பண்ணிருப்பார்.
அதில் அவங்களுடைய blessing அது. நான் எந்த கச்சேரி நான் வாசித்தாலும் என்னுடைய குருநாதர் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து வாசிங்க என் உடம்புல வந்து பார்க்குறவங்க எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை வந்து இது பண்ணுங்கள், என் மியூசிக் மூலியமாக நல்லது நடக்கட்டும் அவங்களுக்கு. நான் அதுதான் என்னுடைய வேண்டுதல். அதே போல் ஒவ்வொரு ஷோலையும் அந்த மாதிரி நடக்கும். ஸ்டேஜில் வாசிச்சுக்கிட்டு இருந்த சிவமணியை கூர்ந்து கவனிச்சா தெரியும் அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு. சாமி ஆடுற பூசாரி எப்படி பயங்கரமான எனர்ஜியோட ஆடிக்கிட்டே இருப்பாரோ அதே மனநிலையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சியான மனநிலையோட அங்கிருந்து கிளம்புனேன். இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தூரத்தில் இருப்பவர்களுக்கு தொடாமலே சிகிச்சை. பிரணவ் அப்படிங்கிறவர் தம் மனோசக்தி மூலமா பிரபஞ்ச ஆற்றலை பெற முடியும்னு சொல்றாரு. மருந்து மாத்திரை இல்லாத புது மருத்துவம். ஒருத்தவங்களோட உடல் மனம் ஆத்மாவில் உள்ளக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்குரிய மாற்று மருத்துவ முறை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாமியாரை போல் அமானுஷ்யமாக வைத்தியம் பார்க்கும் ஒரு MBA பட்டதாரி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.